ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூவை வச்சு ஒரு குட்டி பொக்கே ரெடி பண்ணலான்னு தான் ஐடியா வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம மழை பெய்து நம்ம தோட்டம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் தான் பூ பூத்துருக்கு, ரொம்ப பூவெல்லாம் இல்லை. ஸோ நம்ம செடியும் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி விடலையா, ஸோ பூவெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிங்க் கலர் ரோஜா 2, ஒயிட் கலர் ரோஜா 1, அப்புறமா இந்த செடி, இதோட நேம் எனக்கு தெரியலை. இது அடிக்கடி இந்த மாதிரி தான் பூ பூக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதுலேயும் 2 கொத்து பூ பறிச்சிட்டேன். ஸோ இவ்வளோத்தையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இலைகளும் தேவைப்படுது. ஸோ இலையுமே பறிச்சாச்சு. இந்த செடியோட நேம் வந்து 1000 வாட்டி நான் கேட்டாலும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அது ஒரு செடி. அப்புறமா இது வந்து கொஞ்சம் புல் மாதிரி இருக்கும். இதில் ஒன்றில் வந்து பூ வந்திருக்கு, இன்னொன்று வந்து சின்ன இலையாட்டு இருக்குது. ஸோ இந்த செடியை வாங்கினப்புறம் நான் இதுவரையும் நடலை, தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பூக்களை நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து 3 இலையை வந்து எடுத்தாச்சு. இலைக்கே உள்ளதான் அந்த பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி 1-2 இலையும் வச்சு பூவும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ டேபிள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அச்சு இருக்கிற இடம்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஒதுக்குனாலும் அது இந்த மாதிரி கண்டிஷனில் தான் திரும்ப வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக இந்த பூ எந்த மாதிரி, இந்த பூக்கொத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எல்லாம் கிடையாது. ஸோ ஏதோ தெரிஞ்ச மாதிரி மணக்கன்னு வச்சு ஏதோ ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பூவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சின்ன நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைம் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வரும். ஸோ நம்ம ரொம்ப டென்ஷனில் இருந்தாலும் நம்ம தோட்டத்தை பார்த்தாலே நம்ம வந்து ரொம்ப கூலாகிடுவோம். ஸோ நான் அந்த மாதிரி தான். இப்போ நம்ம எல்லா பூவையும் சேர்த்து அந்த இலையில் வச்சுட்டு ஒரு நூல் எடுத்து சுற்றி 2-3 சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம பூக்கொத்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பூக்கொத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு கார்டனில் அந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். பார்க்க நல்லாயிருக்கும். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஏதோ பெரிய அளவில் ஒன்றும் தெரியலை. ஸோ இருந்தாலும் நமக்கு கிடச்ச செடியை வச்சு பூக்களை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.